பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 11 அதிகாரம் 25 வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்களா, ஆண்டுடைய திட்டம், தீர்மானம் அனாதி திட்டம். அவரது நினைத்து பார்க்க முடியாத, அது பல விதத்தில் ஆண்டவர் அது நன்மைக்கு எதுவாக நடத்துவார். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களே ஆண்டவர் அந்த ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனம் என்று முன்குறித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை, உண்மையான தேவனை அறியவில்லை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும்னே ஆண்டவர் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். ஏன் அப்படி ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கணும் அப்படின்னா, புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இன்னும் புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் முழுமையாக அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை, அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வழியில் நடக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்படிங்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பங்குக்கு கடினமான மனதை கொடுக்கிறார். அல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு ரகசியம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தெரியல? அவங்க எவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க. மோசேயோட நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ பயங்கரமாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ தீவிரமாக இருக்காங்களே. பழி முழுமைகள்லாம் கரெக்டாக அவங்க பண்ணி அப்படி இருக்கிற வைராக்கியம் உள்ள ஜனங்களாச்சே. அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தெரியலையே, அவரை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லும்போது நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறோம், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தில் தான் மீட்பு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, நித்திய ஜீவன் எல்லாமே அவருடைய ரத்தத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை முழுமையாக நான் நம்புகிறோமே, விசுவாசிக்கிறோமே. அந்த விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரவில்லையே. அவர்கள் கண்கள் குருடர்களாக இருக்கிறார்களே, இருதயம் கடினப்பட்டிருக்கிறதே. ஏன் என்று நாம் அநேக தரம் நாம் நினைத்தது உண்டு. பாருங்க, இதுதான் அது ஒரு ரகசியம். புறஜாதி மார்க்கத்தில் இருக்க நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு அவரண்டில் வர வேண்டும், அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காகவே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை இருதயத்தை கடினப்படுத்துகிறார். தேவனே கடினப்படுத்துகிறார். திரும்ப அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நம்ம எவ்வளோ விசேஷத்தை பாத்திரமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மளை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிற இஸ்ரேல் மக்கள்லே கொஞ்சம் பேருக்கு இருதய கடினத்தன்மையை கொடுத்து அவர்கள் கண்கள் மறக்கடிக்கப்பட்டு சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள விடாமல் அந்த கேப்பில் புறஜாதியாக இருக்க நம்மளை ஆண்டவர் இழுத்து கொள்கிறார் அவரண்டேன். எவ்வளோ ஆண்டவருடைய அனாதி திட்டம். நாம் இந்த சிந்தையோடு, ஆண்டவரே இதற்கு நான் தகுதி ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் நற்காரியம் ஒன்றும் பண்ணல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றுவதற்கு நான் எந்த ஒரு அருகதை இல்லைப்பா ஆண்டவரே, இவ்வளோ விசேஷித்த பாத்திரமாய் எங்களை மாற்றி உமக்கென்று நீங்கள் எங்களை உருவாக்கி வணைந்து நீங்கள் அதில் மகிழ்ச்சி கொண்டாடுறீங்களே ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் எவ்வளோ நம்ம மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நாம் புறஜாதிகள் தான்,
நீங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தகப்பன், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் முப்பாட்டன் முப்பாட்டி அவர்களெல்லாம் கிறிஸ்துவ வம்சத்தில் வந்தார்கள் இல்லை. எல்லாரும் ஒரு காலத்திலே புறஜாதி மார்க்கத்தில் இருந்தவர்கள்தான். இந்த தேசத்திற்கு அவருடைய சீசனாக இந்த தோமாவை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு அனுப்பி சுவிசேஷம் அறிவித்து இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. இனி எத்தனையோ மிஷினரிமார்கள் வந்து அவங்க தங்களுடைய சுய விருப்பத்தை கூட வெறுத்து அவங்க சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி இரத்த சாட்சியாக மறித்தது நிமித்தமாதான் அவர்கள் கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விதைக்கப்பட்டதனாலே அது மிகுந்த பலனை கொடுத்தது. அதிலிருந்து நாம் எழும்பினர்கள் தான் நாம். இந்த நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்போ அந்த பூமியில் எங்களுக்கு ஜீவனை தந்து எங்கள் வாழ்நாட்களை கொடுத்து ஜீவனை தந்து நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தினமும் எங்களை உருவாக்கி வளைந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. தினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளே ரட்சிப்பை நாங்கள் அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் அனுதினமும் பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அப்பா ஒளிவ மரம் ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே. நாங்கள் காட்டு ஒளிவ மரமாய் இருக்க புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிற எங்களை தேடி வந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்மண்டேல் இழுத்து கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, இந்த காரியமெல்லாம் முழுமையாக புறஜாதி மார்க்கத்துக்குள் முழுமையான நிறைவு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இருதய கடின தன்மையை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களையே புத்திமான்களாய் எண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்க களிம நாங்கள் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே. நீர் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்துக்கு விரோதமாக, எங்களுடைய வேலை காரியங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. குடும்பத்திலே, சொந்த பந்தங்களிலே ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே, அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரோட நாங்கள் பேசுவதற்கு பழகுவதற்கு ஆண்டவரே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் முன்குறித்திருக்கிறீர், நிர்ணயித்து வச்சிருக்கிறீர். அந்த நாட்களை அந்த நேரங்களில் நாங்கள் ஞானமாய் பேச ஞானமாய் செயல்பட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு காத்து ரசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக எங்களை ஆட்கொண்டு நீரே நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே அப்பா ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே அப்பா 20ஆம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு பலனை சத்துவத்தை தந்திரேன். நன்றி தகப்பனை. ஆண்டவரே இந்த மட்டும் நீர் அழைத்து அப்பா எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.